தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக நாளை தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து நிகழ்ச்சிகளும் முதலில் தமிழ்த்தாய் பாட வேண்டும் என்ற தீர்மானம் நாளை நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக முதல்வர் விஜய் நாளை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளார். அந்த வகையில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நாளை நிறைவேற்றப்பட உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆளுநர் பங்கு பெறும் நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம், பிறகு தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை கடந்த காலங்களில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்ட நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளித்து நாளை தீர்மானம் கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்கும் வகையில் நாளை தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற உள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மிக முக்கியமாக தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகும் தமிழர் நாகரிகம் உலகின் மிகப்பெரிய பழமையான பண்பாட்டு மரபில் ஒன்றாகும் திகழ்வதை இப்போது பேரவை பெருமையுடன் பதிவு செய்கிறது என தெரிவித்து மனோன்மணியம் சுந்தரனார் 1881 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை விடப்பட்டு செயல்பாடு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளில் நிகழ்வு தொடங்கும் முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்ற ஆணையிடப்பட்டது. இந்நிலையில் ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சராக 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதியில் கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ் தேசிய பகுதியில் 1970 இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட முதலில் பாடப்படுவதாக மரபு தன்மையாகவும் அரசாங்க பின்பற்ற வருகிறது. ஆகவே தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டுக்கும் செலுத்தப்படும் மரியாதை வெளிப்பாடாகும் என்பதை பேரை வலியுறுத்தியது. அரசியலமைப்பு வழக்கில் குறிப்பாக மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகள் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாடு அடையாளத்தை குறிப்பாக நிலை இருத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகள் நிகழ்ச்சிகளில் நிகழ்வு தொடர்ந்திருக்கும் முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக முதல்வர் தற்போது அதை தீர்மானத்தை முன்னிலை இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமாக ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளில் முக்கியமாக வந்தே மாதரம் முன்னாடி பாட வேண்டும், குறிப்பாக அடுத்ததாக மாநில பாட அரச வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகள் வந்த நிலையில் தற்போது நாளை சட்டப்பேரவையில் மிக முக்கியமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார். குறிப்பாக அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு அனைத்து நிலையிலும் குறிப்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து முன்பு பாட வேண்டும் என தீர்மானம் வந்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நாட்டின் 80வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநரும் பங்கேற்பார். இந்நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்து நாளை தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நௌசாத்.